பிரியமானவர்களே, இன்றைய தினம் அண்ணா 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். ஆம் பிரியமானவர்களே, சாமுவேல் தீர்க்கதரிசி நியாயம் விசாரித்து வந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாய் விலகி போனார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்கள் மத்தியிலே 20 ஆண்டு காலம் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரே துயரம், புலம்பல். பெலிஸ்தர் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வந்தார்கள். அப்பொழுது இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கூட்டிச் சேர்த்தார். அந்நிய தெய்வங்களை, பாகால், அஸ்தரோத் என்பவைகளை அவர்களை விட்டு விலக்கி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கினார். தேவனாய் கர்த்தர் அப்பொழுது மனம் இறங்கினார். அவர்கள் நடுவிலே எழுந்தருளி வந்தார். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெலிஸ்தரை மடங்கடித்தார். அப்பொழுதுதான் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபெனேசர் என்று பெயரிட்டார்கள். பிரியமானவர்களே, தேவாதி தேவனை நாம் எப்பொழுதும் பிரியப்படுத்தினால் அவர் நம்மை தனியே இருக்கவே மாட்டார். அவர் நம்மோடு கூட இருந்து ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆமேன். அல்லேலூயா.